ஆச்சரியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 42வது வசனம். சரிங்களா? ரெண்டு ஏறக்குறைய ஒரே சம்பந்தப்படுத்தின வசனம் தான். நான் வாக்கு தத்துவம் தலைக்கு மூளைக்கல். அல்லேலூயா. தலைக்கு தேவன் நம்மை மூளைக்கல்லாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது இங்கே எதற்கு இந்த விளக்கத்தை அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது நீங்கள் வாசிங்க. தொடர்ந்து 33 வாசிங்க பார்ப்போம். 33. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து. வேதம் புத்தகம் கையில் வைத்து அதை சுற்றிலும் தெரியாதவர்கள் வாசிக்கிறத கொஞ்சம் செவியில நல்லா கவனமா கேளுங்க. வசனத்தை வாசிக்கும் போது கூர்ந்து கவனிங்க. வேறொரு உவமையை கேளுங்கள். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்பதான் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு ஊமையான ஒரு காரியத்தை வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி ஒரு இடத்துல குத்தகைக்கு விட்டுட்டு போறதா சொல்றாரு. ஒரு இடத்துல குத்தகைக்கு அதை விட்டுட்டு போறதா. அந்த குத்தகையை பெற்றுக்கொண்டவன் கனிகாலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி எஜமான் என்ன செய்கிறார்? குத்தகையை பெறும்படியாக அந்த கனிகளை பெறும்படியாக தோட்டக்காரன்ட்ட விட்டுட்டு வந்தார்களே அவன்கிட்ட ஆள் அனுப்புறார். போகும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை கொடுக்காதபடி தோட்டக்காரன் கொடுத்துட்டு போன எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலனை அவர்கள் கொடுக்காதபடி என்ன செய்கிறார்கள்? ஆட்களை அடித்து அனுப்பிவிடுகிறார்கள். பின்பு தோட்டக்காரன் என்ன செய்கிறான்? என் குமாரனை அனுப்பினால் அவருக்காவது என்ன செய்வார்கள்? அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவன் தான் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்ளுவோம் வாருங்கள், இவனை கொன்னுட்டா நமக்கே முழு சுதந்திரம் வந்துவிடும் என்று சொல்லி அவரை புறம்பே தள்ளி அல்லேலூயா அவனை கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை 42 சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று, அது கத்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க? தள்ளிட்டாங்க. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அநேக தேவ மனிதர்களை அவர்களிடத்தில் தொடர்ந்து அனுப்பி கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டே தான் வந்தார். கடைசியாக தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். குமாரனையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புறந்தள்ளி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஆகாதவர் என்று புறந்தள்ளி அவரை சிலுவையிலே என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆகாதென்று தள்ளின கல்லே, அதாவது ஒரு மனுஷன் அழிக்க, அதாவது என்ன செய்யறாங்க? அழிக்க நினைக்கிறதை தேவன் ஆக்க நினைக்கிறவர். சத்ரு எதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ தேவன் அதை ஆக்க நினைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, தேவனால் ஆக்கப்படுகிற, தேவனால் வழிநடத்தப்படுகிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற எந்த மனிதனையும் எந்த நபர்களையும் சத்துரு அழிக்க நினைப்பான். தேவன் அவர்களை தொடர்ந்து ஆக்குவார். அப்படின்னா கட்டி எழுப்புவார், நிலைநிறுத்துவார், அவர்களை முதன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக்குவார் அப்படின்னா முதன்மைப்படுத்துவார், கட்டி எழுப்புவார், காப்பார்.
அழிக்க நினைக்கிறவர்களை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசுவை அழித்து விட்டால் அவ்வளவுதான் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவரை என்ன பண்ணுகிறார்? தலைக்கு மூளைக்கல்லாகவே அவரை மாற்றுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தான். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நாம் அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்க்கையில தொடர்ந்து கட்டப்படாமல் நம்ம வாழ்க்கை தொடர்ந்து நம்ம ஒரு மூளைக்கல்லாய், நம்ம பயனுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் மாறாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அந்த நம்மை தெரிந்து கொண்ட அந்த காரியத்தை, அப்போ இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருந்தார். பிதா என்ன நோக்கத்தோடு என்னை அனுப்பியிருந்தார், என்ன சித்தத்தோடு என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்றத அவர் என்ன செய்திருந்தார்? முழுவதுமாக உணர்ந்திருந்தார், உள்வாங்கியிருந்தார், அதை பரிபூரணமாக அறிந்திருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொன்னால், நான் எதற்காக தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை முழுவதுமாக அறிந்து தேவனுக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது உங்களை நிச்சயமாக மூளைக்கல்லாய் மாற்றுவார். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சத்துரு என்ன செய்வான்? அவர்களை அழிக்க நினைப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அழிக்கன்னா அவர்களுடைய ரட்சிப்பை, அவருடைய மீட்பை, அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை, அவர்கள் தேவனோடு இருக்கிற உறவை, இதெல்லாம் அழிக்க நினைப்பான். ஏன்? இதெல்லாம் அழிச்சாதான் அவன் போகிற இடத்துக்கு இவர்களும் உங்களை என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நபர்களையும் அவன் அழைச்சிட்டு போக முடியும். இல்லைன்னா நித்தியத்துக்கு போவாங்க, அவங்க தேவனிடத்தில் போவாங்க. அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவனிடத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பதற்கு அவன் தீவிரமாக வேலை செய்வான். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த நோக்கத்தை தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்துவர் என்று சொல்லக்கூடியவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகள் அநேகர் இந்த காரியங்களை, இந்த சத்தியங்களை உணர்ந்து கொள்ளாத வண்ணமே இருக்கிறாங்க. நான் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு தொடர்ந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே வரணும். தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே வரும்போது நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? நம்மை ஆகாதென்று உலகத்தால் அழிக்கப்பட சத்துரு முயற்சித்தாலும், என்ன முயற்சித்தாலும் தேவனுடைய கரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே எப்பொழுதுமே இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்ன செய்யும்? அதாவது ஃபாதர் சொன்ன மாதிரி தான் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை உணராமல் அறியாமல் போவதனால சத்துருவிட்ட முற்றிலும் ஒப்பு கொடுத்துட மாட்டார், கிருபையாக பாதுகாப்பார். ஆனால் அந்த மூளைக்கல்லாய் மாறுவது, பயனுள்ள ஒரு பாத்திரமாய், தேவன் என்ன நோக்கத்துக்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக நாம் மாறாமல் போயிடுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் முற்றிலும் விட்டுற மாட்டார். ஸ்தோத்திரம். அப்போ அர்ப்பணிக்கிறவர்களை எப்படி விட்டுருவார்? ஒப்பு கொடுக்கிறவர்களை எப்படி ஆண்டவர் விட்டுருவார்? ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். இல்லையா? சொல்லுங்க. பிலிப்பியர் புஸ்தகம் சொல்லப்படுகிறது, வாசிங்க. பிலிப்பியரில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது 2ஆம் அதிகாரத்தில் 9-11 வரைக்கும் வாசித்து பாருங்க. 9-11 வரைக்கும். பிலிப்பியர் 2 வேகமா. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், கிறிஸ்துவே தேவன் என்று அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமா, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் அவரை ஆகாதவர் இவரை தள்ளிட்டா முடிஞ்சுது, இவரை அழிச்சிட்டா முடிஞ்சுதுன்னு சத்துரு முயற்சிக்கிறான். தேவன் அவரைத்தான் என்ன பண்றார்? இந்த உலகத்துக்கு மூளைக்கல்லா மாற்றுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அவரைத்தான் முதன்மையாக நிறுத்துகிறார். அவருடைய நாமத்தை மேலான நாமமாக வைக்கிறார். எல்லா முழங்காலும் அவருக்கு முடங்க வேண்டும் என்று கட்டளையிட்டு வைத்தார். எல்லா நாவும் அவரை அறிக்கையிட வேண்டும் என்று வைக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த நோக்கத்தை அவர் அறிந்து தேவனுடைய தேவனால் எந்த நோக்கத்துக்காக நான் வந்திருக்கிறேன் என்று தேவனை பற்றி நன்றாக அறிவும், நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்ற தெளிவை அவர் அறிந்திருந்து தேவனுடைய சித்தத்திற்கு, வழிநடத்துதலுக்கு, திட்டத்திற்கு தேவன் முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே வந்தார். அதனாலதான் தேவன் கிரியை செய்ய முடிந்தது.
அப்படிப்பட்ட பாத்திரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்வார். இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை அறிந்திருந்ததுனால தான் உறுதியாக அர்ப்பணிக்கிறான் அவன் தேவனுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சத்ரு என்ன நினைக்கிறான்? அவனை அழிக்க முயற்சிக்கிறான். அவன் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாத அளவுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதுன்றார். நல்லா சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. எப்பொழுதுமே நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, சத்துரு போராடி பார்க்கலாம் உங்கள்கிட்ட, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்ன சொன்னார் ஆண்டவர்? சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை என்ன செய்யாது. எதில் இருக்குது? மத்தேயுலயா மார்க்லிங்களா? வாசிங்க பாப்போம். மத்தேயு கடைசியா மார்க்கு கடைசியா? மார்க்ல கடைசியில பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் உங்களை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. லூக்கா 10 கூட அது இருக்கும்ல. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை. இதுதான் தெளிவா. இது ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி தான். இது வாக்குத்தத்தம். ஐயோ ஆமே, நல்ல இல்லையா? வரமான் இருதயத்தில் உணர்ந்து சொல்லணும். இது என்னது? வாக்குத்தத்தம் தான். என்ன சொல்லுதுன்னு கேட்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நாம சேதப்படுவதில்லை என்றார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசு நாம பிசாசை மேற்கொள்ளுவோம் ஒழிய அவன் ஒரு நாள் நம்ம என்ன செய்திட முடியாது. ஐயோ போராடுறானே, ஐயோ பிரச்சனையா இருக்கு, ஐயோ இது தொந்தரவா இருக்கு, ஐயோ இது தலைவலியா இருக்கு, ஐயோ இது இடையூறா இருக்கு, ஐயோ இது தடையா இருக்கு, மாட்டிக்குவோமோ, விழுந்துருவோமோ. விசுவாசம் நமக்கு ஆண்டவர் மேல தேவனிடத்துல கொண்டு போகணும். தேவனுக்கு உடனடியாக நம்மை அர்ப்பணிக்கணும். விளங்குதாங்க? நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்களா? இந்த அறிவு இன்றைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஒரு பயனுள்ள பாத்திரமாக, மூளைக்கல்லாக நாம் மாறாம இருக்கிறோம். மூளைக்கல்னா புரியுதுங்களா? சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? உங்களை தாங்கக்கூடியது. நீங்க மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களா மாறுவீங்க. பிரைஸ் எல்லாம். மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா நம்ம மாறுவோம். நல்லா தான் சொல்லுங்களேன். ஆமா. அப்ப அதுக்கு உரிய அர்ப்பணிப்போடு நம்ம வாழ வேண்டும். அர்ப்பணிப்பு தான் முக்கியம். யோசேப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படி வாழ்ந்தார் அவர்? அர்ப்பணிப்போடு வாழ்கிறார் அவர். அதான் முக்கியம். அர்ப்பணிப்போடு வாழ்ந்ததுனால தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி மூளைக்கல்லா மாற்றுகிறாரோ அதே ஒரு ஆசீர்வாதத்தை தான் என்ன பண்றார்? யோசேப்புக்கும் கொண்டு வருகிறார். சொல்றது புரியுதுங்களா? அவன் வீட்டுக்கு அவன் ஆசீர்வாதமான பாத்திரம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கெல்லாம் நான் தான் ஆசீர்வாதமான பாத்திரம்னு சொல்றான். அவர்கள் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. இயேசு அதான் சொன்னார், என் மூலமா தான் உங்களுக்கு மீட்பு ரட்சிப்பு அப்படின்னு ஜனங்களுக்கு சொன்னா என்ன செய்யல? அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ யோசேப்பு சொல்லும் போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. யோசேப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை தள்ளினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார்? அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவனை கர்த்தர் மாத்துறார். அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லும்போது பாருங்க, அழகா சொல்றார். யாக்கோபு சொல்லும்போது அவரை குறித்து, தன்னுடைய தகப்பனார் அவனை குறித்து 49ஆம் அதிகாரத்தில் 22 26 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். யோசேப்பை பற்றி அவர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. வில் உறுதியாய். நல்லா கவனிங்க, அங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என்ன செய்தார்கள்? வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் என்ன செய்தார்கள்? எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் அவனுடைய வில் எப்படி இருந்தது? உறுதியாய் இருந்தது.
ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து நிற்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை உறுதியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. உறுதியாய் கடாட்சிப்பார், நம்மை உறுதியாய் காப்பார் நம்மை. ஆமென். உறுதியாய் நின்றது. வில்வீலர் அவனை மனமடிவாக்கினார்கள், ஆனா இவனுடைய வில் எப்படி நிக்குது? உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. யாரால பலத்தது? யாக்கோபுடைய தேவனாலே அவனுடைய கரங்கள் என்ன செய்தது? பலத்தது. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி தேவனாலேயே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணை. சொல்லுங்க, யாரால அப்படி ஆயிற்று? தேவனாலே உனக்கு அப்படி ஆயிற்று. ஆண்டவரே உன்னை பலப்படுத்தினார். சத்துரு உன்னை தொடாதபடி, வில்வீரருடைய அன்புகள் முறிக்கப்படும்படியாக உன்னுடைய அன்புகளை அவர் உறுதிப்படுத்தினார். அழிக்க முடியல அவனை, புரியுதுங்களா? அவனை அழிக்க முடியல. அவனை அழிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அவனை ஆக்குகிறார், காக்கிறார், மூளைக்கல்லாக்குகிறார், பயனுள்ள பாத்திரமா மாற்றுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இவர்கள் அந்த நோக்கத்தை அறிந்து தேவனுக்கே தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார்கள். அதுதான் முக்கியம். தேவனை அறிந்தும் தேவனுக்கும் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? முற்றிலுமாக நாம் அர்ப்பணித்தே வாழ வேண்டும். நிச்சயமாக சத்துரு எவ்வளவு போராடினாலும் பிரியமானவர் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையை அவன் சேதப்படுத்த முடியாது, உங்கள் வாழ்க்கையை அவன் அழிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையும் உத்தமமாக நீங்கள் அர்ப்பணித்து வந்தால் போதும். கவனிக்கிறீங்களா? உண்மையும் உத்தமமாக நீங்கள் அர்ப்பணித்து வந்தால் தேவனுடைய உங்களை என்ன செய்வார்? மூளைக்கல்லாய் அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவருடைய திட்டத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். உங்களை ஆக்குகிறவராக தேவன் மாற்றுவார். வழங்குதா உங்களுக்கு? தேவன் உங்களை ஆக்குவார். அல்லேலூயா. அவன் அழிக்க முயற்சித்தாலும் ஒன்றும் உங்களை, சத்தமா சொல்லுங்க, ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. ஆமா, நீங்க அர்ப்பணிச்சுக்கிட்டே வாங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டே வாங்க, ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துக்கிட்டே வாங்க. தேவனை பற்றி தெளிவான அறிவோடு கூட நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. தன்னை அழைத்தவர் இன்னார் என்று அவர்கள் அறிந்து, அல்லேலூயா, தேவன் என்னை அனுப்பினவர் இன்னார் என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தது போல யோசேப்பு அறிந்திருந்தார். நம்முடைய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லும் போது கீழே சொல்லுகிறார் பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்? அவரும் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாத்தீங்களா? எப்படி உயர வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நம்மளுடைய எல்லா சாபங்களுக்கும் அவர் சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன செய்து, ஆவியில சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு கிறிஸ்து மூலமாய் நமக்கு உரிமையாக்கி இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு சுகந்தரித்து நமக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும். புரியுதுங்களா உங்களுக்கு? உயிரை அவர் பெற்ற ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் பெற்ற ஆசீர்வாதம், அவர் பெற்ற சகல ஆசீர்வாதங்களையும், புரியுதுங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இப்படிப்பட்ட யோசேப்பு, இவங்களுடைய ஆசீர்வாதங்கள், இவர்கள் வாழ்க்கையில் வந்த வாக்கு தத்தங்கள் அத்தனை கிறிஸ்து இயேசு என்ன பண்ணார்? சிலுவையின் மூலமாய் சுகந்தரித்து புறஜாதியாக உங்களுக்கு எனக்கும் அவர் உரிமையாக்கி கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி நல்லா சொல்லுங்க. புரியுதுங்களா? வானத்திலும் பூமியிலும் எல்லா பகுதியிலையும் தேவன் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசத்தினால தான் பெற முடிகின்றார், நியாயபிரமாணத்தினால பெற முடியாது. நீ தேவனிடத்தில் விசுவாசித்து உன்னை தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையில கிரியை செய்வார் அவர். தேவனை அறிந்து தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்துட்டே வந்தா போதும். தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து கொண்டே வந்தா போதும். தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்துகிட்டே இருப்பார். சோத்திரம். தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதான் செய்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்துகிட்டே தான் வரார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே
ஆழத்தில் உண்டாகும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய கர்ப்பத்திலே உண்டாகும், அது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. விளங்குதாமா? வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. வசனத்தை வாசிக்கும் போது ஜீவனோடு கேட்கணும். நீங்க ஏதோ வாசிக்கிறான்னு எங்கேயோ உட்காந்துருக்க கூடாது. வசனத்தை ஒன்னா பார்க்கணும், இல்லைன்னா கேட்கணும். படிக்க தெரிஞ்சா நீ வசனத்தை பார்க்கணும், இல்லைன்னா கவனமா கேட்கணும். நல்ல கையை வைத்து சொல்லுங்கம்மா, சோத்திரம். அப்பதான் அந்த வார்த்தை என்ன செய்யும்? உனக்குள்ள உள்ள ஜீவன், வார்த்தை ஜீவன் உனக்கு. சோத்திரம். அவர் சொல்றாரு, அப்பா 3 அப்பா ஆபிரகாம் ஈசாக் ஆசீர்வாதத்தை விட என் ஆசீர்வாதம் பெருசு. அதெல்லாம் யாருடைய சிரசின் மேல வரட்டும் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களை யாரு கொண்டு வருகிறார்? யாருடைய சிரசின் மேல கொண்டு வருகிறார்? ஏங்க, தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை அறிந்து நீ நடக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உன் தலையின் மேல கொண்டு வருகிறார். உன் உச்சந்தலையின் மேல கொண்டு வருகிறார். உன் சிரசின் மேலே கொண்டு வருகிறார் அவர். நல்ல ஜீவனோடு தட்டி சொல்லுங்க. நீ யார்கிட்டையும் போய் என்ன செய்ய தேவையில்லை. என்ன ஆசீர்வதிங்கன்னு எங்கெங்கயோ ஓடி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அங்க போன ஆசீர்வாதம், இங்க போன ஆசீர்வாதம், அதை செஞ்ச ஆசீர்வாதம், இதை செஞ்ச ஆசீர்வாதம். தேவ திட்டத்தை நீ செய்தால், தேவ சித்தத்தை நீ செய்தால் உன் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் நிச்சயமா வரும். உன் சிரசின் மேல தேடி வரும். அது புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை ஆக்குவார். எவ்வளவு அழிக்க முயற்சித்தாங்க. சோத்திரம். புரியுதில்ல? யோசேப்பு சம்பவத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா இல்லையா? ஆமா. எவ்வளவு அழிக்க முடிஞ்சாலும் ஒன்றுமே அவன் வாழ்க்கையில சேதப்படவில்லை, சேதப்படாது. அதை நீங்க உறுதியா விசுவாசிங்க. இவங்க நினைக்கிறாங்க அழிச்சிட்டா இது எனக்கு சுதந்திரமாக நினைக்கிறாங்க. அலையிலையா சொல்லுங்க. இவர் அழிச்சிட்டா இனி நான் தான் எல்லாம். பிசாசு நினைக்கிறான் உலகத்துல எல்லாம் நான் தான். இயேசுவை இது பண்ணிட்டா நான் தான் எல்லாம் நினைச்சான் அவன், இல்லையா? ஆனா அதுல தான் அவர் என்ன செய்கிறார்? முளைத்தெழும்புகிறார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. எவ்வளவு அவங்களை நெருக்க ஆரம்பிக்கிறானோ அவ்வளவாய் தேவனும் பலமாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பார்த்தீங்களா? அவன் கை வைக்க போய் தானே யோபு 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். சோத்திரம். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஆமா. கர்த்தர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவனுக்கு நீங்க தொடர்ந்து அர்ப்பணிச்சுட்டே வரும்போது, தொடர்ந்து தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து கொண்டே வரும்போது, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே தான் நீங்க தாவீதினுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கும் போதும் தாவீதுக்கு அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும். இவனுக்கு எப்படிப்பட்ட? இவன் நிலைத்திருக்க கூடியவன். மூளைக்கெல்லாம் மாத்துறாரு. புரியுதாங்க? வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கிறீங்களா? விளங்குதா உங்களுக்கு? இவனை சவுல் அவனுடைய சகோதரர்களால தள்ளப்பட்டவன், சவுலால கொல்ல தேடப்பட்டவன். எப்படி? சகோதரர்களால தள்ளப்பட்டவன், சவுல் ராஜாவால கொல்லுவதற்கு தேடப்பட்டவன். இவன் மேல என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீ ஒரு மூளைக்கல், உன் மூலமா அநேகர் எழும்புவாங்கன்றார். உன் சந்ததியில இயேசு வருவார்னு சொல்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வாக்குத்தத்தம் பாருங்க. ஆதியாம் புஸ்தகத்துல ஏசாயா தீர்க்க தரிசனத்துல பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயால 11:1 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி. பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம். அவன் யாரு? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தாவீது யாரு? தீர்க்க தரிசனம். தாவீதுக்கு என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு.
நல்லா கவனிச்சு கேட்குறீங்களா? அர்த்தகுத்தில் கேட்குறீங்களா? சோத்திரம். சும்மா லேலியா சொல்லக்கூடாது, உள் வசனத்தை வாங்கி சொல்லணும். அதுதான் உனக்கு பிளஸ்ஸிங். அல்லேலூயா. வசனத்தை ஆவியில் உள் வாங்கி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா உங்களுக்கு? என்ன சொல்றாருங்க? இது என்னது? தீர்க்க தரிசனம். ஈசா யாரு? தாவீதினுடைய தகப்பனார். நீங்க 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 3வது வசனம். ஒரு 1 சாமுவேல் 16:1 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட நபர்கள் அவர்கள் எல்லாம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தாவீதுக்கு பின்பு தாவீதினுடைய சந்ததியிலே இயேசு பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்றார். இது எப்ப நிறைவேறின? இது முன்னமே ஆபிரகாம் காலத்திலேயே தேவன் நிர்ணயித்த காரியம், யூதாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அது தாவீதினுடைய காலத்தில் வந்து நிறைவேறுது. தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து வருவார் என்ற தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது, வாக்குத்தத்தம் வருகிறது. அப்ப இவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டு, இவர்களெல்லாம் பெரிய திட்டத்துக்குள்ளாக, தேவனால் பெரிய சித்தத்துக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் சொல்றேன். விளங்குதா உங்களுக்கு? இதையெல்லாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். எங்க தாவீதை அறிந்திருந்தாரு. தாவீதை தெரிந்து கொண்டார், ரைட்டு தாங்க. யோசேப்பை தெரிந்து கொண்டார், ரைட்டு தாங்க. என்ன எதுக்கு தெரிந்து கொண்டார்? இது வேடிக்கையா இல்லையா? ஹலோ, அல்லேலூயா. சில பேர் இந்த யோசனை வந்துடும். யோசேப்பு ரைட்டு, அவர் எகிப்துக்கு ராஜா அதிகாரியா தெரிஞ்சார். தாவீதே ராஜாவா தெரிஞ்சார். என்ன எதுக்கு தெரிஞ்சார்? ஹலோ, புரியுதா? நமக்கு விளங்காது இல்லையா? அங்கே யோசேப்பை பார்த்துட்டு போயிடுவோம், படிச்சுக்கிட்டு தாவீதை பார்த்துட்டு போயிடுவோம். வசனம் தெரியறது இல்லை, வார்த்தைகள் உணர்றது இல்லை. அதனால இன்றைக்கு நோக்கம் அநேகருக்கு புரியறது இல்லை. அதான் பிரச்சனை. சபையில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு புரியறது முக்கியம் இல்லை. நீங்க ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ரோமர் 8 என்ன சொல்றாரு? ரோமர் 8 புதிய ஏற்பாட்டில் சொல்லுதில்ல, தெளிவா நமக்கு சொல்லப்படுதில்ல. ரோமர் புஸ்தகம் அன்றியும் வசனம் சொல்லி படிங்க எப்பவுமே. ரோமர் 8:28 வாசிங்க பாப்போம். அன்றியும் யாருடைய தீர்மானத்தின்படி? இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை நமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்க. தம்முடைய 32 தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே. எல்லாரையும் அழைச்சதுக்கு என்ன இருக்கு? நோக்கம் இருக்கு, முகாந்தரம் இருக்கு. சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. சத்துரு உங்களை மேல குற்றம் சாட்ட முடியாது, உங்களுக்கு விரோதமா வர முடியாதுன்றார். சோத்ரு அல்லேலூயா. அப்போ அந்த அறிவு நமக்கு வேணும். என்னையும் ஒரு நோக்கம், ஒவ்வொருவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இது. அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைப்பு நிறைய பேருக்கு இருக்கு. நீ தேவனிடத்துல விசுவாசம் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறியா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. அழைப்பு நிறைய பேருக்கு போது. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை தேவன் தனக்காக என்ன செய்கிறார்?
தன் பட்சமாய் இழுத்து கொள்ளுகிறார். அப்ப நம்ம எல்லாருமே தேவனால யாரு என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விளங்குதாங்க? உணர்றமாங்க? அதான் முக்கியம். இதை நீங்க உணராத வரைக்கும் நாம் என்னவா மாற முடியாது? நீ ஒரு மூளைக்கல்லாய் மாற முடியாது. அப்ப சத்துரு என்ன செஞ்சுட்டே இருப்பான் சொல்லுங்க? போராடிக்கிட்டு. அப்புறம் ஆண்டவர் உதவி செய்வார், பாதுகாப்பார். நீ என்னவா மாற முடியாது? ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற முடியாது. போராடிக்கிட்டு இப்படியே என்ன செய்யணும்? 4 நாள் நல்லா இருப்போம், 4வது நாள் அவ்வளோதான் மாறிடுவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உறுதியான வாழ்க்கை இருக்காது. 10 நாள் நல்லா இருப்போம், 11ஆவது நாள் படுத்துக்கிடுவோம் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு. அல்லேலூயா. 5 நாள் நம்ம குணம் நல்லா இருக்கும், 6வது நாள் நம்ம குணம் மாறி போகும். இவங்கெல்லாம் அப்படியா மாறினாங்க? ஹலோ, விளங்குதாங்க? ஒரே உறுதியோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டதை தெளிவாய் தேவனை பற்றி ஒரு அறிவு வந்ததுக்கு பிறகு ஒரே உறுதியாக கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? அர்ப்பணிப்போடு நம்ம கர்த்தருக்குள்ளாக முன்னேறுகிறவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை, நம்ம சாட்சி ஜீவியம், நம்முடைய ஒப்பு கொடுத்தல் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு நேராக திருப்பி இல்லை நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர், எனக்கு இது தகுதி இல்லாத விஷயம், ஐயோ நான் அழைக்கப்பட்ட நபர், இது எனக்கு தகுதி இல்லாத விஷயம். அல்லேலூயா. தேவன் என்னை குறித்து ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கிறார், தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நான் இப்படி பேசுவது தகாது, நான் இப்படி நடப்பது தகாது, நான் இப்படி பார்ப்பது தகாது, நான் இப்படி யோசிப்பது தகாது. கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற சுபாவம், கிறிஸ்துவுக்கு ஏற்ற குணாதிசயங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான நோக்கங்கள், எண்ணங்கள். அல்லேலூயா. வேலைகளின் மத்தியில, குடும்ப வாழ்க்கைகளின் மத்தியில, சமுதாயத்திலே நம்ம தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, வெளிச்சமாய் வாழ்வதற்கு, உப்பாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமான பாத்திரமாய் மற்றவர்களுக்கு வாழ்வதற்கு இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்கிற பட்சத்தில் தான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய முடியும். நல்லா தட்டி ஜீவனோடு சொல்லணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு தான் நம்மளை ஆக்குகிறவர்களா மாற்றும். போராடுதல்லைங்க. அப்ப அதெல்லாம் அவர்கள் சகோதரருக்கு விரோதமா பாவம் செய்கிறது தகாது. ஒருத்தி பாவம் செய்ய தன்னை தூண்டுறா, அது எனக்கு தகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? உதறி விட்டு ஓடுற அனுபவம் நமக்கு வேணும். எல்லாத்துலேயும் போய் விழுந்துட்டு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியங்களை மன்னிப்பார், சில காரியங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிப்பார்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சில காரியங்கள் நம்ம தான் விலகி ஓடணும். அல்லேலூயா. ஆமாம், விலகி ஓடுங்கள்னு சொல்கிறார். எல்லாத்துலேயும் லூஸ் கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது நம்ம. அப்போ தேவனுக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டே வராங்க. அல்லேலூயா. எதிர்த்து போராடுகிறவங்க, எதிர்த்து சத்துரு கொண்டு வந்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் தாவீது குறித்து என்ன சொல்றார்? சத்துருக்களை எல்லாம் உனக்கு பாடுபடி ஆக்கி போட்டேன்றார். சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன்றார். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என் வலது வருஷத்தில் வந்து உட்காரும், உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் சொல்லுகிறார். சோத்திரம், சொல்றது புரியுதுங்களாங்க? அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில எதிராகி வருகிற அத்தனை காரியங்களை அவர் என்ன செய்திருவார்? உன்னை அழிக்க நினைக்கிற சத்துருடைய கிரிகளை எல்லாம் அத்தனை வாய்க்காகவும் போக பண்ணுவார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து உன்னை ஆக்குவார். அல்லேலூயா. உன்னை மூளைக்கல்லாக்குவார், உன்னை பயனுள்ள பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா மாறுவ. உயர வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம் உனக்கு வரும். ஆமென். ஆழத்தில் உண்டாகிற ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். கற்பத்துக்குரிய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. முற்பிதாக்களுடைய சகல ஆசீர்வாதங்களும், தேவாதி தேவனுடைய நன்மையின் சகல ஆசீர்வாதங்களும் உன் உச்சந்தலையின் மேலே உன் என்ன செய்யும்? உன் வாழ்க்கையில் அது கடந்து வரும் என்று சொல்லுகிறார் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சந்ததி நிலைப்படும். தாவீதுக்கு எப்படிப்பட்ட மூளைக்கெல்லாம் மாறுறார்? ஒன்னும் இல்லாம போயிட்டாராங்க. அர்ப்பணிச்சு வந்தனால என்னவா மாறார்? அவர் ஆசீர்வாதம். போராடினானா சத்துரு? இல்லைங்களா? அவனை அழிக்க நினைச்சானா? சவுல் அவனை அழித்தே தீரணும்னு கங்கணம் கட்டி துரத்துறாரு இல்லையா? யோசேப்பை அழிக்கணும்னு பிசாசு எவ்வளவோ முயற்சித்தான். ஆனா இவர்களெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர், கர்த்தருடைய கரத்தில் இருந்தாங்க. நீ கர்த்தருடைய கரத்தில் இருந்தா சத்துருனை மேற்கொள்ள முடியாது.
உன்னை சேதப்படுத்த முடியாது. அதனால தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே வர வேண்டும். உன்னை தலைக்கல்லாக்குவார். இதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். அதான் உன்னை உன்னை என்ன செய்வார்? உன்னை மூளைக்கல்லாக்குவார். சத்ரு அழிக்க நினைச்சால் உன்னை ஆக்குவார் என்றார். நான் ஆக்குவேன். அல்லேலூயா. உன்னை பயனுள்ள பாத்திரமாய் ஆக்குவேன். அல்லேலூயா. மூளைக்கல்லாய் ஆக்குவேன். அதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆம், ஒவ்வொரு காரியங்களையும் மத்தேயு 16:18 சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. மத்தேயு 16:18 மூன்றாவது காரியம். நான் சொல்லி வேகமா ஜெபிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. சோத்திரம். வேகமா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? பேதுரு. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு என்ன நினைச்சான்? சாத்தான். ஆண்டவரே சொன்னாரே, உன்னை புடமிட கேட்டுக்கொண்டான், அவன் அழிக்க கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவன் தேவனுடைய நோக்கத்தை, தேவனை பற்றி அறிவு இருந்ததுனால ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டான், மறுதளிச்சான். ஆனா என்ன பண்ணிட்டான்? புரியுதுங்களா? சின்ன சின்ன காரியங்கள் நீ தவறும் போது கூட உடனடியாக தேவனை பற்றி அறிவு, ஐயோ நான் தேவனால் தெரிஞ்ச, ஐயோ இது நான் செய்திருக்க கூடாது, இந்த தவறை நான் பண்ணியிருக்க கூடாது, இந்த மீறுதலை நான் என் வாழ்க்கையில நான் அனுமதிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவருக்கும் வாழ்க்கையை நீ தொடர்ந்து அர்ப்பணிச்சா, திரும்பி அர்ப்பணிச்சான்னு சொன்னா உன் மேல சபையை கட்டுவார். அல்லேலூயா. அவனை என்ன பண்றார்? என் கல்லின் மேல். அவன் ஒரு மூளைக்கல்லா மாறுறான். யாரு? பேதுரு. சோத்திரம். அல்லேலூயா. சத்துரு போராடி அழிக்க நினைத்தவனை முடியல. எதனால முடியல? சொல்லுங்க, எதனால முடியல? தேவனுக்கு அர்ப்பணிச்சுட்டான்ற. விளங்குதா இல்லையாங்க? தேவன் சொன்ன சேவல் கூவும் போது, மூன்றாவது தடவை சேவல் கூவும் போது தேவனுடைய வார்த்தையை நினைச்சு என்ன பண்றான்? அதுதான் உணர்வு. கண்ணீரோட என்ன பண்ணான்? மனங்கசந்து அழுது தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். விளங்குதாங்க? அதுதான் அர்ப்பணிப்பு. நம் வாழ்க்கையில தேவனால், ஐயோ தேவன் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார், எவ்வளோ கிரிகளை செய்தார், என்னை கொடுத்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தாரு, திட்டம் வச்சிருந்தாரு, நீ மறுதளிப்பேன்னு எனக்கு முன்னாடியே சொன்னாரு, நான் புத்தீனமா இந்த தவறை செஞ்சுட்டேனே, அறியாம இந்த பாவத்தை பண்ணிட்டேனேன்னு சொல்லி வார்த்தையை உணர்ந்தவனாக, வார்த்தை அறிந்தவனாக. புரியுதுங்களா? அப்ப தேவனை பற்றி அந்த அறிவு வந்த உடனே டக்குன்னு தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறான். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்று எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நான் தேடுகிற தேவன் யார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார், என் கர்த்தர் யார் என்று சொல்லி நீ உணர்ந்து தொடர்ந்து தேவனை தேடும் போதும், தொடர்ந்து தேவனுக்கு நீ அர்ப்பணித்தே வரும்போதும் சத்துரு உன்னை சேதப்படுத்தாமல், உன்னை அழிக்காமல் கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை ஆக்குவார். அல்லேலூயா. மூளை கல்லாக்குவார், தலை கல்லாக்குவார் உன்னை. அல்லேலூயா. ஆம், இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான் தெரிந்து கொள்ள அந்த உணர்வு நமக்குள்ள என்றைக்கும் மாறாமல் காக்கும் போது, இவர்களெல்லாம் அதெல்லாம் அறிந்து தேவனுக்கே தன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. விசுவாசிகள் தெரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யார்கிட்டயே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டே வரணும். தேவனுக்கே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையை தாழ்மையோடு அர்ப்பணிச்சுக்கிட்டே வரணும். மைண்டு, புத்தி, மனசெல்லாம் ஒரு மாதிரி தடுமாறக்கூடாது. மாம்சீகத்தில் ரொம்ப போகக்கூடாது. அல்லேலூயா. உலக காரியங்களை நம்ம கையில் என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் தேவனுடைய காரியங்களுக்கு உட்படுத்தியே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். சோத்திரம். அதில் தவறும்போது, உலக காரியங்கள் நமக்குள்ளே வந்திருக்கும் போது, மாம்சீக காரியங்கள் நமக்குள்ளே வந்திருக்கும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மகிட்ட வரும்போது தேவன்கிட்ட ஒப்புரவாகிறது, அர்ப்பணிப்பது. சத்துரு எதிர்த்து போராடும் போது அர்ப்பணிப்பது. சோத்திரம். சொல்றது புரியுதுங்களா? தடுமாற்றங்கள் வரும்போது கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது. கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காத்து அழியாதபடி, நம்மை ஆக்குவார், தலை ஆக்குவார், மூளைக்கல்லாக்குவார் நம்மை. ஆமென். மேலாக்குவார் நம்மை. அப்படிதானே சொல்றார்? மேலாக்குவார், தலையாக்குவார், மூளைக்கல்லாக்குவார். ஆக்குகிறவர் நம் தேவன், அழிக்கிறவர் அல்ல. சத்துரு அழிக்கிறவன், நம் தேவன் ஆக்குகிறவர். அல்லேலூயா. உருவாக்குகிறவர், உயர்த்துகிறவர், ஆமென், மேன்மைப்படுத்துகிறவர். எல்லாவற்றையும் அப்படிதான் செய்வார் அவர்.
அதற்கு நம்மை அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவரை அறிந்து சொல்லுங்கள் அல்லேலூயா. யாரை? தேவனை அறிந்து தேவனுக்கு முற்றிலுமாக நம்மை தினமும் ஒப்பு கொடுத்துட்டே வரணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஒவ்வொருவருமே புரியுதுங்களா உங்களுக்கு? யோசேப்பு ரைட்டு தெரிந்து கொள்ள, பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தாவீது தெரிந்து, ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா, அழைக்கப்பட்ட பாத்திரமா நீ? ஒவ்வொருவருமே ஒரு நோக்கம் உண்டு. இயேசு எப்படி மூளைக்கல்லா இருக்கிறாரோ அதுபோல நீயும் ஒரு மூளைக்கல்லு தான். அந்த உலகத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம் தான். அல்லேலூயா. அவருடைய முழு இதையும் நமக்கு தான் தரார். இயேசு கிறிஸ்துனுடைய முழு அதிகாரத்தை நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் நீ ரட்சிக்கப்பட்டோன்னா அதை அப்படியே உனக்கு கொடுக்குறார். நீ அதை அறிந்து அர்ப்பணிக்கும் போது அது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த மாதம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாளில் உண்டான தடுமாற்றங்கள், இந்த காரியங்களாக இருந்தால் நீங்கள் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிச்சயமாக உங்களை மூளைக்கல்லாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை உணர்ந்து அறிந்து. எதையும் பார்க்காதீங்க, ஜெபத்தில் கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சுக்கிட்டே வாங்க. நீ உன்னுடைய எல்லா யோசேப்பை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் வரும். எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங்காக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக. வில்வீரர் அவனை மடங்கடிக்க பார்த்தார்கள், ஆனால் அவன் நம்முடைய வில்லை உறுதியாக இருக்க பண்ணி, ஆமென், கர்த்தருடைய கரத்தினாலே நம்மை பலப்படுத்தி. யாரால் ஆயிற்று இதெல்லாம்? தேவனாலே, நம் ஆண்டவராலே. அலையா சொல்லுங்க பார்ப்போம். நம் ஆண்டவராலே இதெல்லாம் ஆகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாராலே தாவீதினுடைய ஆசீர்வாதம் உண்டாகுது? தேவனாலே. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கனம் கிடைக்குது. ஆண்டவரே, தேவனுடைய இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அடியேன் மேல் வைத்தீரே, அப்படிதானே சொல்றான் தாவீது. வீட்டை குறித்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்தீரே அப்படின்னு தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறான். பேதுரு தன் மேலே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் அவன் மேலே வைத்தார், வாக்குத்தத்தத்தை வைத்தார். அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் பேதுரு. இதற்கென்றே அழைக்கப்பட்டவன் பேதுரு. ஆமென். அதை அறிஞ்சிட்டான் அவன். யூதாவும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் யூதாசும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் அறிந்து கொள்ளலை, இவன் அறிஞ்சுக்கிட்டான். தவறு பண்ணினாலும் இவன் அறிந்து கொண்டான். அதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணிடுறாங்க? அறிந்து கொள்ளாமல் பிசாசுக்கோ என்ன செய்யறாங்க? இடம் கொடுத்து போயிடுறாங்க. இல்லை, ஒரு நாளும் தவறக்கூடாது. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று உணர்ந்து அறிந்து நீ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், தேவ திட்டத்துக்கு சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிற்பீர்கள் என்று சொன்னால், சத்துரு உங்களை அழிக்க முடியாது. உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த சேதமும் வராது. நீங்கள் அழிக்கப்படுகிற பாத்திரம் அல்ல, ஆக்கப்படுகிற பாத்திரம். அல்லேலூயா. தலையாக்கப்படுகிற பாத்திரம். எல்லா சோத்திரத்தோடு கூட அப்படியே கண்களை மூடி எல்லா கர்த்தரை துதிங்க பார்ப்போம். தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் மகிமை செலுத்துவோம். ஓ ராபாலா சந்தா ராபா.